Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி ஒரு தால் தோக்லி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு குஜராத்தி டிஷ். ரொம்ப ஃபில்லிங்காக, ரொம்ப டேஸ்டியாக, நியூட்ரிஷியஸாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலான டின்னர் ஆப்ஷனுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு 3 ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டு 5 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இதை தவிர நிலக்கடலையும் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் ஒரே ப்ரெஷர் குக்கரில் 2 பாத்திரத்தில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1 கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது 250 கிராம்ஸ் கோதுமை மாவு. இதில் ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி, அப்புறம் சால்ட், இதுக்கு தேவையான அளவு சால்ட், அப்புறம் கீ ஒரு 2 டீஸ்பூன். கீக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே கீ யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு சாஃப்ட் டோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சாஃப்ட் டோ ரெடி ஆகிடுது நமக்கு. இப்போ மேல் பார்ட்க்கு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணி மூடி வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் இங்கே க்ளே பாட் வச்சுக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கீ பிடிக்கும்னா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் இஞ்சி சாப் பண்ணது, ஒரே ஒரு க்ரீன் சில்லி ஸ்லிட் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் காரப்பொடியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு போட்டுக்கலாம். இதை ஆயிலில் வந்துட்டு கருகாமல் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ்ட் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி சாட்டே பண்ணதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோவை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டொமேட்டோவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா மஷி ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற தாலை இதோட சேர்த்துக்கலாம். இந்த தாலை வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற டோவை எடுத்துக்கோங்க. அதை 2ஆக இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கோதுமை மாவை தொட்டுண்டு நல்லா தின்னாக பெரிய சப்பாத்தியாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்க, நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவை எடுத்து 2 சைடும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஒரு பீஸ் இன்னொரு பீஸோட ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நைஃப் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் ஸ்லைசஸ் போட்டு வச்சுக்கலாம். ஒரே ஷேப்பாக வரணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ஸ்லைசஸையும் ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுது. நம்ம தால் வந்து நல்லா ரோலிங் பாயிலுக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நல்லா சிம் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா தோக்லி ஸ்லைசஸ், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து பொறுமையாக ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். ஸோ எல்லா ஸ்லைசஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம தால் தோக்லி வந்துட்டு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்படியே சாப்பிட்றதுக்கே. உங்களுக்கு ஒரு மசாலா டச் வேணும்னா, கரம் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற நிலக்கடலையும் பொடியாக சாப் பண்ண வெங்காயத்தையும் இது மேலே ஆட் பண்ணிக்கிட்டு இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் ஒரு ஸ்பூன் கீயும் விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு 1 பாட் மீலாக உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்ததுன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.